ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனல் இன்றைக்கி எந்தெந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, க்ளோசிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம். இதுதான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் பற்றின ரிவ்யூஸ் தான் வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, இப்போது காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் லிங்க் ப்ரமோஷன் ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது காஃபி, ஓகேவா, அது வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பேமெண்ட் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பெண்டிங்கில் இருக்குது. சரியா, இப்போ லாகின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆகலை, அதாவது ஃபைல்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படின்னாலே இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நிறைய பேர் இந்த ஆப்பை பற்றி கேட்டுட்ருக்கீங்க, என்னாச்சு, ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் யாராச்சும் லிங்க் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆகாது. ஒரு சில பேருக்கு ரிஜிஸ்டர் ஆனாலும் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆப் அப்படின்னா இந்த ஆப் தான். இதுவும் வந்து ஒரு ஓப்பன் லிங்க் ப்ரமோஷன் தான், ஆனால் சீக்ரெட் ஆப் மாதிரி ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஆப்பில் வந்து இப்போ லாகின் பண்ணோம் அப்படின்னா ஃபெயில்னு வருது. சரியா, இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா இதோட பேமெண்ட்டும் பெண்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ லாகின் பண்ணோம் அப்படின்னா ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. நிறைய பேர் வந்து இதை பற்றியும் கேட்டுட்ருக்கீங்க, இது என்ன ஆச்சு, இன்னும் ஆஃபர் ப்ராடக்ட்லாம் வரலையே, அதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சின்னு வந்து கேட்குறீங்க. ஓப்பன் லிங்காக இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த ஆப் வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு 15 நாள் 25 நாள் கிட்ட தான் ரன் ஆகும். ஒரு சில ஆப் வந்து 1 மாதம் கிட்ட ரன் ஆகும். சரியா, இது நிறைய பேர் ஓப்பன் லிங்க் ப்ரமோஷன் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் கூட இது வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னா அது ஓப்பன் லிங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1 மந்த் ரன் ஆனதே பெரிய விஷயம் தான். சரியா, இது வந்து இப்போதைக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் க்ளோஸ் ஆன ஆப் என்ன அப்படின்னா இந்த ஆப் தான். இது ஒரு ஃபிக்ஸ்டு டைப் ஆஃப் ஆப், எம்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரியா, இனிமேல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நான் தனியாக வீடியோ போட்டிருந்தேன் நம்மளோட சேனலில். இது க்ளோசிங் ஸ்டேஜில் வந்துடுச்சு, இனிமேல் இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் யாராச்சும் புதுசாக வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இதுலேயும் வந்து பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி, அது ஆல்ரெடி வந்து க்ளோசிங் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ பேமெண்ட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அப்புறம் ஸ்டான்லி சீக்ரெட் ஆப், அதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸ்டான்லி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, அதில் ஆஃபர்லாம் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, அது க்ளோஸ் ஆகிடுச்சு. இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வராது. நெக்ஸ்ட் என்ன ஆப் அப்படின்னா ஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சீக்ரெட் ஆப்பு. அந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. சரியா, அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இனிமேல் அதுலேயும் நீங்கள் அந்த டேக்ஸ் கார்டு பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வராது, லாஸ் தான் வரும். சரியா, நெக்ஸ்ட் என்னென்னா காஸ்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் ஆப், சீக்ரெட் ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ஆப்பும் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரியா, இப்போ மார்ஸ் ஆப் வந்து புதுசாக லிங்க் கொடுத்து அது இப்போ வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நமக்கு ப்ராஃபிட் வராது. சரியா, இப்போதைக்கு பழைய ஓல்டு ஆப்ஸில் க்ளோஸ் ஆனதில் மைக்வின் இப்போ வந்து நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த 700 பேக்கேஜ் இருக்குது, அது மட்டும் பை பண்ணிக்கலாம். மற்றபடி அதை நம்பி வேறு எதுவும் பை பண்ண முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி க்ளோஸ் ஆகி இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்தளவுக்கு வந்து நம்பிக்கை வரல. சரியா, க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. சரியா, இந்த மாதிரி க்ளோஸ் ஆன ஆப்பை சீக்ரெட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா திரும்ப க்ளோஸ் ஆயிரும், அதிகபட்சமாக க்ளோஸ் ஆயிரும், எல்லாமே ரன் ஆகாது. அதில் வந்து மாதிரி மார்ஸ்லேருந்து நம்பிக்கை இல்லை, அது க்ளோஸ் ஆயிரும். இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது வந்து யூஸ் பண்ண வேண்டாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். மைக்வின் மட்டும் ஜஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பேக்கேஜ் மட்டும் பை பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ஆப்பை வந்து க்ளோசிங் ஸ்டேஜில் இருக்குது, எந்தெந்த ஆப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆப்பை பற்றி ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, தேங்க்யூ.